ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பக்கம் இந்த மாதிரி சக்தி பொன்னிக்கு புடவெல்லாம் எடுத்து கொடுக்கறத பார்த்துட்டு வெண்ணிலாவும் பிரீத்தியும் செம்ம வயிற்றுச்சல் இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு வந்த பொண்ணையோ ரொம்பவே சாதாரணமான புடவையை தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு சக்தி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்கும்போது, ஆனால் இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுற பிரீத்தியும் இந்த விஷயத்த எப்பவும் போலயே வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பொன்னியை கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா பொன்னியும் யாரை பத்தியுமே கண்டுக்காம வெளியே கிளம்பி போக பார்க்க. ஆனா அப்போ இதை பார்த்த சந்திரசேகரும் எங்கம்மா போகிற அப்படின்னு கேட்க, உடனே பொன்னியும் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் மாமான்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகர் கொஞ்சம் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம பொன்னிக்கிட்ட என்னம்மா சொல்லிட்டு இருக்க, இங்க வளகாப்பு நடந்துட்டு இருக்கு, நீ கண்டிப்பா இந்த வளகாப்புல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்ததுல, அது மட்டும் இல்லாம நீயும் அதுக்கு சம்மதிச்ச மாதிரி தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட ரொம்பவே உரிமையோட கோவப்பட, உடனே அதுக்கு பதில் சொல்ல வந்த பொன்னிய தடுத்து நிறுத்தின உஷாவோ, என்னோட வளகாப்புல நான் தான் முக்கியம், இவ ஒன்றும் இங்கே இருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகர் அங்கிள் மறுபடியுமே இதை பத்தி உஷா கிட்ட பேசுறதுக்காக போக, ஆனா இதை தடுத்து நிறுத்தின பொன்னியோ, மாமா தயவு செஞ்சு இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல வேற எதுவுமே பேசாதீங்க, நான் வேலைக்கு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போக, உடனே இதை பார்த்துட்டு இன்னுமே சக்தி வருத்தப்பட ஆரம்பிக்க. ஆனா எப்பவும் போலயே வெண்ணிலாவும் பிரீத்தியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே செம்மையா ஷாக் கொடுக்குற மாதிரி யாருமே ஏன் சக்தியும் சந்திரசேகர் அங்கிளும் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி ஃபங்க்ஷன் வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது, அப்ப கரெக்டா இந்த மாதிரி நாங்க பியூட்டி பார்லர்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பின்னாடியே பொண்ணையும் அதுவும் சக்தி அவங்களுக்காக கொடுத்த அந்த புடவைய கட்டிட்டு ரொம்பவே அழகா ரெடியாகி வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அத பார்த்துட்டு வெண்ணிலாவும் பிரீத்தியும் வாய பிளந்துகிட்டு நின்னுட்டு இருந்தாலும் உஷாவும் ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பியூட்டிஷியன்ஸ் கிட்ட, ஆமா இவளும் உங்க கூட தான் சேர்ந்து வேலை செய்யறாளான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அவங்களும் ஆமா இந்த பொண்ணு எங்க கூட தான் வேலை செய்ய வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, சரி மேடம் ரொம்பவே இப்பவே லேட் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமா உங்களோட மேக்கப் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்க, உடனே அவங்க இந்த மாதிரி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா உஷாவால வேற எதுவுமே பேச முடியாததுனால அவங்க கிட்ட சரின்னு சொல்லிட்டு மேக்கப் போடுறதுக்காக ரெடியாக உட்கார்ந்துடுறாங்க. உடனே அந்த லேடிஸும் பொன்னியோட சேர்ந்து ரொம்பவே அழகா உஷாவுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்க, பொன்னியும் பார்த்து பார்த்து உஷாக்காக எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சண்முகமும் மனசுக்குள்ளேயே, கண்டிப்பா பொண்ணு இந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணத்துல உஷாவை தனியா விட்டுற மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ கண்டிப்பா உஷாவுக்கு உதவி பண்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்போ கூட பொன்னி உஷா மேல எவ்வளோ அக்கறையா நடந்துக்கிறாங்கன்றத யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி தான் சந்திரசேகர் அங்கிளும் சக்தியுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பவானியும் ரொம்பவே கடுப்பாயிட்டு இந்த விஷயத்த ஜெயா கிட்ட போய் சொல்ல. ஆனா ஜெயாவோ, நீங்க எதுக்காக பொண்ணு விஷயத்த இவ்வளோ சீரியஸா எல்லா டைம்லயுமே எடுத்துக்கிறீங்கன்னு என்னால சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. இந்த வீட்ல அந்த பொண்ணு இப்ப வந்திருக்கிறது ஒரு வேலைக்காரியா வேலை செய்ய தான் வந்திருக்காளே தவிர இந்த குடும்பத்துல ஒருத்தியா வரல. அதனால தயவு செஞ்சு அந்த பொண்ணிய பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு இந்த ஃபங்க்ஷன்ல உஷாவோட சந்தோஷத்த எப்படி அதிகப்படுத்துறதுன்னு மட்டும் யோசிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பவானியோட பேச்ச கட் பண்ணி விட்டுட்டு அவங்க வேலை பார்க்க போயிடவே, இதனால பவானியாலயுமே இந்த விஷயத்துல பொண்ணுக்கு எதிரா எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் சக்தியோ ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கனால பொண்ணிய அப்பப்ப டீஸ் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நலங்கு வைக்கும்போது கூட அங்க இருக்கவங்க சக்திய பொண்ணு கூட சேர்ந்து நலங்கு வைக்கிறதுக்காக போக சொல்லும்போது உஷா வேண்டான்னு சொன்னாலுமே சக்தி வலுக்கட்டாயமா பொண்ணிய கூட்டிட்டு போயிட்டு ரொம்பவே ஜோடியா சந்தோஷமா உஷாவுக்கும் சண்முகத்துக்கும் சந்தனத்தெல்லாம் தடவி நலங்கு வச்சு ரொம்பவே சந்தோஷமா அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆனா என்ன, இந்த விஷயத்தினால எப்பவும் போலயே கடுப்பாகிறது என்னவோ, பிரீத்தி, வெண்ணிலா, உஷா, சுந்தர்ன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரு தான். அது மட்டும் இல்லாம எப்படியாவது இங்க எல்லார் முன்னாடியுமே வச்சு பொண்ணிய அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கான சான்ஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது, பொன்னி கூட வந்த அந்த 2 பேரும் பொண்ணுகிட்ட, ஆமா அப்பனா இதுதான் உன்னோட குடும்பமா, இதுதான் உன்னோட ஹஸ்பண்டா, நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துல இருந்துகிட்டு எங்கள மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுற இந்த வேலைய பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க. ஆனா பொன்னியோ, தயவு செஞ்சு என்கிட்ட இது சம்மந்தமா எந்த கேள்வியுமே கேட்காதீங்க. கண்டிப்பா என்னால அதுக்கான பதில உங்ககிட்ட இப்போ சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்த தயவு செஞ்சு நம்மளோட ஓனர் கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்க, உடனே இத புரிஞ்சுக்கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான அந்த 2 பேருமே பொண்ணுகிட்ட சரின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இப்போ நம்மளோட வேலை இங்க முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்க இங்கேருந்து கிளம்புறோம். உனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இருந்துட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்க. ஆனா இத பார்த்த பொண்ணியோ, கண்டிப்பா நம்ம இங்க இருந்தா ஏதாவது இத வச்சு அவங்க எல்லாருமே சேர்ந்து பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டு, இல்லக்கா நான் உங்க கூடயே சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து
கிளம்ப ஆரம்பிக்க அப்போ இதை பார்த்த சக்தி உடனடியாக இந்த விஷயத்த சந்திரசேகர் அங்கிள் கிட்ட சொல்ல உடனே சந்திரசேகர் அங்கிளும் எப்படியாவது நம்ம பொண்ணியை தடுத்தாகணும்னா அதுக்கு நம்ம வேற ரூட்ல தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக பொண்ணி கூட வந்த அந்த ரெண்டு லேடிஸ் கிட்ட போயிட்டு ஆமா எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு வெறும் கையோட போகலாமா வாங்க முதல்ல சாப்பிட்டுட்டு போயிட்டு வாங்கன்னு அவங்க ரெண்டு பேரையுமே சாப்பிட உட்கார வச்சது மட்டும் இல்லாம பொன்னியையுமே உட்காந்து சாப்பிட சொல்ல உடனே பொன்னியுமே என்ன பண்றதுனே தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது சந்திரசேகர் அங்கிளும் சரி சண்முகமும் சரி எப்படியோ பொண்ணியை ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்தி சாப்பிட்றதுக்காக உட்கார வச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறிட்டு இருக்க அப்ப கரெக்டா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா வெண்ணிலாவும் உடனடியாக இந்த விஷயத்த போயிட்டு உஷா கிட்ட சொல்ல உடனே உஷாவும் இது வரைக்கும் நான் அமைதியா இருந்துட்டேன் இதுக்கப்புறமா நான் அமைதியா இருக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு உடனடியா பொண்ணுகிட்ட வந்துட்டு ரொம்பவே கோவத்தோட அவங்க சாப்பிட்றதுக்காக எடுத்த ஒரு வாய் சாப்பாட்டையுமே தள்ளி விட்டுட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கடுப்போட ஆமா நீ எதுக்காக என்னோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்க அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷனை கெடுக்கிறதுக்காக தான் நீங்க வந்த சொல்லுடி இந்த ஃபங்க்ஷன்ல நீ அப்படி என்னதான் பிரச்சனை பண்ண போறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கத்த ஆரம்பிக்க உடனே இதனால பதறி போன பொண்ணையும் அப்படிலாம் ஒன்றும் இல்லக்கா நீங்க முதல்ல கோவப்படாம கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படி இல்லைன்னா அது உங்களோட உடம்புக்கு ரொம்பவே பிரச்சனையில போய் முடிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு உஷாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணா ஆனா உஷாவோ பொன்னி சொல்ல வர்றத காதுல வாங்குற மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாம அவங்க கோவத்தோட உச்சிக்கே போக உடனே இதனால அவங்களோட பிளட் ப்ரெஷரும் அதிகமாகி அவங்களுக்கு அவங்களோட உடம்பெல்லாம் ஏதோ பண்ற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம மயக்கம் வர்ற மாதிரி தடுமாற ஆரம்பிக்க உடனே இதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே செம்மையா பதறி போய் உஷாவை தாங்கி பிடிக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கும் மேல பொன்னிதான் இருக்கிறதுலயே அதிகமான டென்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க